ஹாய் டியர், டுடே நம்ம ஜூனி பக்கத்து ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா சடன் மேரேஜ் வித் ருத்லெஸ் மாஃபியா பாஸ். ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரிக்கு டைட்டில் கொடுத்தது வந்துட்டு நம்மளோட ராகவி டியர். ஓகே டியர், ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் அப்படியே ஒரு ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்குறீங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஒரு மாதிரி செம்ம வெயில் அடிச்சுட்டு இருந்திருக்கும். தலைலாம் ரொம்பவே கேர் ஆகுது. உங்களால் சுத்தமாக முடியலை. அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. கடை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ரோடு ரொம்பவே எம்டியாக இருக்குது. உங்களால் வந்துட்டு அந்த இடத்துல நடந்தே போக முடியல. பட் இருந்தாலும் ரொம்ப சோகத்தோடு நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. அப்படி போயிட்டே இருக்கப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு தண்ணி பாட்டில்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் அதை பார்த்ததுமே கிட்டே போயிட்டீங்க அந்த கடைக்கிட்ட. பட் உங்களோட பேக்கில் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க ஏதாவது கேஷ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பேக்கை திறந்து பார்த்தா வெறும் 5 ரூபா காயின் மட்டும்தான். அது ஒன்று தான் இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே அந்த வாட்டர் பாட்டிலோட ரேட்டையும் பார்க்குறீங்க. அது இருக்கும் வந்துட்டு ஒரு 20 ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருக்கு. 10 ரூபா பாட்டில் கூட அங்கே எல்லாம் பெரிய பாட்டில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜஸ்ட்டாக அந்த பேக்லேயே அந்த காயினை வச்சுட்டு பேக்கை திரும்ப மாட்டிக்கிட்டு அங்கேருந்து நடந்து போகிறீங்க. ரொம்பவே டஃப்பாக இருக்குது உங்களுக்கு. இதுக்கு மேலே நிறையா கடை இருக்குது. பட் உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை வாங்குறதுக்கு எதுவுமே. ரொம்ப பசி வேறு. அப்படி பசியோட வயிற்று அப்படியே ஒரு மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்போது சடனாக அவ்வளோ வெயில் அடிச்சுட்டு இருந்திருக்கும். எப்படின்னே தெரியல. செம்மையாக மழை வந்துட்டுருக்கு. உங்களால் நம்பவே முடியல. எப்படி ஏன்னா மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு எல்லோரும் மழை வருதுன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறாங்க. அதாவது தள்ளி போய் நிற்கிறதுக்கு, ஓரமாக ஒதுங்கி நிற்கிறதுக்கு ஒரு பிளேஸ் தேடி ஓடுறாங்க. பட் அந்த ரோட்லேயே நீங்கள் மட்டும்தான் அந்த மழையில் நினைச்சிட்டு நடந்து போகிறீங்க. ஏன்னா அந்த மழை உங்களோட மொத்த சோகம், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்பவே டயர்டாக இருந்திருப்பீங்கள்ல. ஸோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த மழையில் நீங்கள் அழுகுறீங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள், உங்களோட ஃபேமிலி விஷயம்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நீங்கள் அந்த மழையில் நடந்துக்கிட்டே அழுதுகிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. யாரோட கண்ணுக்கும் நீங்கள் அழுகிறது தெரியல. ஏன் இந்த பொண்ணு மழையில் நினைதுன்னு கூட யாரும் கேட்கல. ஜஸ்ட் அவங்க பட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. நீங்களும் அழுதுகிட்டே அந்த மலையில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க. அந்த உங்களுக்கோட மனசில் இருக்கிற கஷ்டம் அண்ட் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி டயர்ட்னஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலை தணிச்சிட்டே இருக்குது. ஃபுல்லாக நினைஞ்சிருப்பீங்க. அப்படியே நினச்சிட்டு வீட்டுக்கே போயிட்டீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதாவது ஒரு ஸ்டெப் உள்ளே எடுத்து வைக்கிறீங்க. நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலை மேலே வந்துட்டு ஒரு பாத்திரம் பறந்து விழுகுது. அப்படியே உங்களுக்கு தலை அடிச்சிருக்கும் அந்த பாத்திரம். தலையில் அப்படியே கையை வச்சுட்டு எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட அம்மா அப்பா 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து உடச்சிட்ருக்காங்க. உங்களால் அதை பார்க்கவே முடியல. வீட்டில் இருந்தாலே ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிருந்துருப்பீங்க. அப்படி காலேஜ் முடித்து வரும்போது தான் இந்த மாதிரி வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் காலேஜ் வந்துட்டு கொஞ்சம் இன்றைக்கி இயர்லியராக விட்டுருப்பாங்க மதிய டைம்லேயே. ஸோ அதனால தான் மதியமே வந்திருப்பீங்க. அப்படி வந்து வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. அப்படியே உங்களோட ரூமுக்கு போகிறீங்க. உங்களோட ரூம் அப்படின்னா அதுவும் ரொம்ப பெரிய ரூமெல்லாம் கிடையாது. குட்டியாக ஒரு ரூம். அதுவும் வந்துட்டு அந்த இடத்துல உங்களோட மொத்த ஸ்டப்ஸும் அங்கே தான் வச்சுருப்பீங்க. அப்படியே நீங்கள் அங்கே கால் நீட்டி கூட நல்லா படுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வீடும். அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஓடி போய்ட்டு ஒரு டோரை லாக் பண்ணிவிட்டு ஒரு செவுத்தோரத்தில் உக்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி காதில் கையை வச்சு அடைச்சிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இது ட்ராமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. தினமும் அவங்க 2 பேரும் சண்டை போடுறது, அவங்க பேசிக்கிற வார்த்தை இதெல்லாம் கேட்கவே முடியறதில்ல. இவ்வளோ நேரம் காதில் கோவமாக கையை வச்சு அடைச்சிக்கிட்டு தான் உட்காந்துருப்பீங்க. பட் என்னதான் நீங்கள் காதை வச்சு அடைச்சாலுமே அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்காம இருக்காது. ஸோ அப்போ தான் உங்களோட அம்மா உன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு முதல்ல இங்கேருந்து வெளியே போ, இது எனக்கு என் அப்பா கொடுத்த வீடு அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களோட அப்பா கடுப்பாயிட்டு, ஏன் பொண்ணா, நீயும் தானே பெத்த, எனக்கு மட்டும் தான் பொண்ணு மாதிரி பேசுகிற, உனக்கும் கடமை இருக்குல்ல, நீயே அவளை பார்த்துக்க, நான் வேணா இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே உங்களை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அவன் பொண்ணு தானே அவள் பொண்ணு தானே அப்படிங்கிற தாட்டில் தான் இருக்காங்களே தவிர என் பொண்ணு நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு யாருமே நினைக்கல. உங்களோட அம்மா கோவம் வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு, முதல்ல எனக்கு இந்த டிவோர்ஸில் வந்துட்டு கையெழுத்து போட அந்த பத்திரத்தில் நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருப்பேன். உன்னை கல்யாணம் பண்ண நேரம் கருமம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப அழுகையாக வருது. அப்போ அம்மா அப்பா பெரிய போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் ஒரு மாதிரி சும்மா சண்டை போட்டு இருந்தவங்க இன்னும் ரொம்ப அதிகமாக சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களால் அங்கே இருக்கவே முடியல. ரொம்ப அழுக வருது.
அப்படியே வந்து அழுதுட்டு அந்த இடத்துல இருந்து கதவை திறந்துட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக வெளியே ஓடுறீங்க. என்ன அப்படின்னா, சின்ன வயசுலையா இருக்கட்டும் இல்லை எப்போவாகட்டும் எந்த வயசாக இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் ரொம்ப சண்டை போட்டாங்கன்னா அதை அவங்க பார்க்குறப்போ அவங்களோட மனசு ரொம்பவே பாதிக்கும். அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு மாதிரி வேறு யாரையாவது பார்த்தா கூட இவங்களும் இப்படி இருப்பாங்களோ, ஸோ நம்மக்கிட்ட இப்படி நடந்துப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பயமாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க லைஃப்பில் கல்யாணமே வேணாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்களுக்கு தோணும். இந்த மாதிரி தான் நீங்களும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வளர்றீங்க. ஒரு மாதிரி பயம் ஆகிட்டு உங்களுக்கு மென்டலி வந்துட்டு ஒரு மாதிரி நீங்கள் ஸ்டெபிளாகவே கிடையாது. அழுன்னு அழுதுட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறீங்க, உங்கள் வீட்டை விட்டு. நீங்கள் அப்படி ஓடுறீங்க கதவை திறந்துட்டு. ஆனாலும் கூட உங்களோட அம்மா அப்பா உங்களை பார்த்துருப்பாங்க. நீங்களும் ஒரு வாட்டி திரும்பி பார்க்குறீங்க வெளியே போயிட்டு. அவங்க உங்களை பார்த்துட்டு திரும்ப கண்டுக்காமல் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி ஏறுறாங்க. ஸோ மனசே வெறுத்து போயிடுது. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி வந்து உங்களோட காலேஜ் புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸும் அவங்க வாங்கி கொடுத்தது கிடையாது. அது நீங்கள் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்களே வாங்கியிருந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஆகிற எல்லா செலவுமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களோட அம்மாவோட வீட்டில் நீங்கள் இருக்கிறதுனால ரெண்டு மாதிரியும் அவங்களுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ ஒன்றும் உங்களை வந்துட்டு பெத்த பொண்ணு மாதிரியெல்லாம் அவங்க பார்க்கல. ஆக்சுவலாக அவங்க தான் அவங்களோட பொண்ணு தான் நீங்கள். பட் ரெண்டு பேரும் வந்துட்டு உங்ககிட்ட பணம் தான் கேட்பாங்க. நீ வந்துட்டு இவ்வளோ பெருசாகிட்ட, இதுக்கு மேலே உனக்கு நாங்கள் வந்துட்டு எதுவுமே ஆஃபர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா எனக்கு ரெண்ட் மாதிரி பே பண்ணு, உன் செலவை நீ தான் பார்த்துக்கணும், எங்களை வந்துட்டு எதுவும் டிமாண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அந்த குட்டி ரூம், ஏன் அப்படின்னா பெரிய ரூமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் காசு கேட்பாங்க. அதனால குட்டியாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோர் ரூம்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த ரூமை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாயிடும். நம்மளால் ஒரு வேலை சண்டை போடுறாங்களா என்னென்னவோ தோணியிருக்கு உங்களுக்கு இப்படியெல்லாம். அப்படியே உங்கள் திங்ஸ் எல்லாம் மறுபடியும் எடுத்துகிட்டு பேக்லலாம் வந்துட்டு போட்டுட்டு ட்ராலி ஒன்று எடுத்து உங்களோட மொத்த திங்ஸும் வந்துட்டு பேக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா எல்லாமே நீங்கள் சம்பாரித்து வாங்கினது, அவங்க எல்லாம் எதுவுமே உங்களுக்கு வாங்கி கொடுக்கல. அப்படியே புக்கு அந்த எல்லா பேக்கும் வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து அந்த மலையிலேயே நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ பேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாம் நினையுது, புக்கெல்லாம் மட்டும் நினையாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கவர் போட்டு பேக்குள்ளே வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கீங்க அந்த மலையில். இப்போது அப்படியே டைம் வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் போகிறப்பவே கொஞ்சம் இருட்டான மாதிரி ஆகிருக்கும். மழை வந்து நிற்கவே இல்லை. அவ்வளோ மழை, எப்படி தானே தெரியல, அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கீங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு யாருமே கிடையாது. சாரா மட்டும்தான் இருப்பா. பட் அவளும் வந்துட்டு இந்த டைமில் ஊருக்கு போயிருந்துருப்பா. ஸோ அதனால் உங்களால் வந்துட்டு அவளை காண்டாக்டும் பண்ண முடியாது. உங்ககிட்ட ஃபோனும் கிடையாது. ஒரு மாதிரி ரொம்பவே டிப்ரெஷனில் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க அத்தனை மழையில். ஸோ அத்தனை பேர் ரோட்டில் வேடிக்கை பார்க்குறாங்க. என்னாச்சு இந்த மாதிரி பேகெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பொண்ணு தனியாக போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கேட்கல. ஸோ அந்த அளவுக்கு க்ரூவலான சொசைட்டிக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அழுதுகிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. அந்த மலையில் கூட நீங்கள் அழுகிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ சத்தமாக கத்தி அழுகிறீங்க. நீங்கள் கத்தி அழுகிறப்போ இடியும் சேர்த்து இடிக்குது. ஸோ யாருக்குமே கேட்கல. அப்போது யாருக்கும் தெரியாமல் இருக்கணுங்காக தான் நீ கூட எனக்கு இடியாயிடுச்சு இது பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த நேச்சர்கிட்டயே பேசிக்கிட்டு அழுதுட்டு போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறீங்க. அதாவது ஒரு கடை வந்துட்டு பூட்டியிருக்கும். ஏன்னா ஒரு சில கடை வந்துட்டு நேரமாக பூட்டிடுவாங்க. மழை பெய்யறனால சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த கடைக்கு வெளியே உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஆனாலும் அந்த கடை ஒன்றும் மறைவாக, அதாவது மழை தண்ணி மேலே படாமல் இருக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. நல்லாவே மழை நனைஞ்சிட்டு தான் இருப்பீங்க. அப்படி ஒரு மாதிரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு அங்கேயே மயங்கிடுவீங்க. ஏன்னா ஒழுங்காக சாப்பிடலை, காலையிலையும் சாப்பிடல, மதியமும் சாப்பிடல, ஈவினிங் இப்போவும் சாப்பிடல, பச்சை தண்ணி கூட குடிக்கல. தண்ணி கூட நீங்கள் காலேஜ் விட்டு வரும்போது அங்கே காலேஜில் குடிச்சிருப்பீங்க. தண்ணி மறுபடியும் பாட்டிலில் கூட கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒழுங்காக சாப்பிடலை. அண்ட் ஒரு மாதிரி டிப்ரெஷன் வேறு. ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிருக்கீங்க. அவ்வளோ இடியில் எல்லோரும் பயந்து போகிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் நடு ரோட்லேயே அப்படியே உட்காந்துருந்துருப்பீங்க, அதாவது அந்த கடை ஓரத்தில். ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு அது உடம்புக்கு ஒத்துக்காதில்ல, அதனால் அப்படியே அங்கேருந்து மயங்கி விழுந்துடுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போ நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா உங்களுக்கு முன்னாடி ஜேகே தான். ஓகேவா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜேகே, என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நான் உன்னோட காலேஜ் தான், ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட், நான் உன்னை பார்த்துருக்கேன், நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி ரோட்டில் கடந்த, என்னாச்சு திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இல்லை அது எதுவும் இல்லை,
நான் ஒரு ஹாஸ்டல் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெக்கேட் பண்ணி போயிட்டுருந்தேன். அப்போது இந்த மாதிரி மயக்கம் வந்துருச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்றீங்க. பட் ஜேகேக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும். ஏன்னா பக்கத்து டிபார்ட்மெண்ட்னா அப்படி இப்படி போகிறப்போ யாராவது ஒருத்தங்களாவது மற்றவங்கள பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்கள்ல, யாரோ ஒருத்தராவது பேசுவாங்க. அப்படி தான் அரசல் பரசலாக அவங்கள பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பாரு. அவளோட சொந்த வீட்லேயே அவள் ரெண்ட் கொடுத்துட்ருக்கா. ஸோ அவளோட அம்மா அப்பா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதை ஜேகே கேட்டிருப்பாரு. ஸோ அவருக்கு அது எல்லாமே நல்லா புரியுது. நீ என்கிட்ட மறைக்கிறதா, பட் பரவாயில்ல, உனக்கு சொல்லணும்னு தோணலைன்னா நீ சொல்ல வேணாம், உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறப்ப சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு மாதிரி பதட்டமாக எந்திரிச்சு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இது எந்த இடம், என்னை எங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது எந்த இடம்னு எனக்கும் தெரியல, நான் அப்படியே போகிறேன், ஒரு எமர்ஜென்சியாக போயிட்டு இருந்தேன், அப்போ தான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, என்னாச்சு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கே அவ்வளோ பிரச்சனை, ஆனால் நீங்கள் அவருக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறீங்க. ஏன்னா அவர் படப்படப்பன்னு இருக்கார், அவர் ஃபோன் விடாமல் அடிச்சுட்டே இருக்குது. ஸோ திரும்ப காலில் எடுத்துக்கிறாரு. அட்டன் பண்ணி பேசுகிறப்போ, அம்மா எங்கேயுமே கிடைக்கலம்மா, நான் எல்லா பக்கம் தேடிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சுக்கிறீங்க. என்னாச்சு, யாராவது காணுமா, இல்லை ஏதாவது பொருள் காணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ தான் அவர் சொல்கிறாரு, இல்லை என்னோடய அண்ணாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தோம், விடிஞ்சா கல்யாணம், ஆனால் பொண்ணு காணோம், ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சு, ஏன் அவங்களுக்கு ஏதாவது லவ்வாக இருந்திருக்கலாம்ல, ஸோ அப்படி போயிட்டாங்களா, நீங்கள் விசாரிக்கலான்னு கேட்குறீங்க. அப்போ தான் வந்துட்டு சரி ஓகே, நான் அதை பார்த்துக்கிறேன், நான் போய் அவங்கள தேடிக்கிறேன், பட் நீ என்ன பண்ண போகிற, உன்னை எங்காவது நான் ட்ராப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் தான் சும்மா ஹாஸ்டலுக்கு எங்கேயோ போகிறேன்னு சொல்லியிருந்துருப்பீங்களே, அதனால் எந்த ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு கேட்டிருப்பாரு. பட் உங்கள் கையில் 10 பைசா கிடையாது. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு ஹாஸ்டல் பேர் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே காரில் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை அந்த ஹாஸ்டலில் விட்டுட்டு போயிருப்பார். அப்படியே அந்த ஹாஸ்டலுக்கு முன்னாடி நின்றுட்டு செம்மையாக அழுகுறீங்க. மழை இப்போ நின்றுருக்கோம், பட் ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார், அதுக்காக அவர்கிட்டயே எல்லாமே கேட்க முடியாதுல்ல. அதனால் நீங்கள் சும்மா ஏதோ ஒரு ஹாஸ்டல் பேர் சொல்லிவிட்டு அங்கே கொண்டு வந்து விட சொல்லியிருந்திருப்பீங்க. அங்கேயே இருந்தால் அவர் ஏதாவது கேட்பார் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் உங்களோட பிரச்சனையெல்லாம் சொல்ல மாட்டீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவீங்க. ஸோ சாராவே வந்துட்டு அவளும் வந்துட்டு நீங்கள் அவகிட்ட சொல்ல மாட்டீங்க, ஆனால் அவள் கண்டுபிடிச்சிருவா. ஸோ அந்த மாதிரி அவங்களாம் கண்டுபிடிச்சாதான் உண்டு. இப்போது அப்படியே அந்த இடத்துல அந்த ஹாஸ்டலுக்கு முன்னாடி உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பீங்க, அழுதுகிட்டே நிற்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அழுகிறத தவிர வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களோட பார்ட் டைம் வேலைக்கு போகணும் தான், பட் இன்றைக்கி கடை உங்களுக்கு லீவு, ஸோ அங்கேயும் போக முடியாது. அப்படியே போனாலும் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க. ஜஸ்ட் அங்கே வேலை செய்வீங்களா வரீங்களா அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுக்கும் அவங்க வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும், ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த ரோட்லேயே நின்றுக்கிட்டு போன காரு திரும்ப ரிவர்ஸில் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இப்போ வந்த கார் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பார்த்தா கரெக்டாக உங்களோட முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஸோ அது ஜேகே தான். வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க அந்த காரில் ஜேகே உட்காந்துருக்கிறது. ஸோ அவர் எதுவுமே பேசலை, ஜஸ்ட் அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டு உள்ளவா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அமைதியாக நின்றுட்டே இருக்கிறீங்க. ஸோ அவர் கீழே இறங்கி வந்து உங்கள் திங்ஸ் இருக்குல்ல, ஸோ லக்கேஜ் எல்லாம் எடுத்து பின்னாடி கீழே வச்சுட்டு உங்களை கூப்பிட்டு அந்த காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு, ஸோ அவரும் காருக்குள்ளே ஏறிட்டு அப்படியே உங்ககிட்ட பேசுகிறாரு. காரை ஸ்டார்ட் பண்ணலை, பட் பேசுகிறாரு. உனக்கு நல்லா பொய் சொல்ல கூட வரும் போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இல்லை நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்புறம் ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு தானே சொன்னேன், அப்புறம் ஏன் 5 நிமிஷமாக இங்கேயே வெளியே நின்றுட்டு அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது அவர் அந்த பக்கம் போகவே இல்லை, ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் தூரம், தட் மீன்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மட்டும் நின்றுட்டு அங்கேருந்து உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு, உள்ளே போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் கரெக்டாக சொல்கிறாரு. நீங்கள் அது ஒன்றும் இல்லை, என்னை எங்காவது இறக்கி விட்டுருங்க, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது ஜேகே இருந்துட்டு, எனக்கு நீ சிரமம்லாம் கிடையாது வயன், ஆனால் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, என்னடா இந்த மாதிரி ஒரு நிலமையில இவன் நம்மக்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நானே 4 பேர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கேன், என்கிட்டேருந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு, நான் கேட்குறேன், பட் அதுக்கு முன்னாடி நீ உன்னை பற்றி சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ரொம்பவே ஹெசிடேட் ஆகுறீங்க. அவரும் வந்துட்டு, இங்கே பாரு, என்னை உன் ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கோ, ஜஸ்ட் என்கிட்ட எது இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்கள் அந்த டைமில் வேறு யாரும் உங்களுக்கு இல்லை,
அதுவும் இல்லாமல் யார்கிட்டயாவது சொன்னாவது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் எல்லாமே சொல்கிறீங்க. இதை கேட்டு ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் வயன், ஆனால் சத்தியமாக நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இப்போது நீ எனக்கு எந்த ஹெல்ப்பு பண்ண வேணாம், நான் உன்னை ஹாஸ்டலில் சேர்த்து விடுறேன் அப்படிங்கிறாரு. இல்லை அதெல்லாம் வேணாம், நீ எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணல. ஸோ நீ என்கிட்ட என்னென்னு கேட்டதே எனக்கு பெரிய ஹெல்ப்பு தான். நீ சொல்ல, உனக்கு என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்ககிட்ட நான் அதை கேட்டால் அது ரொம்ப தப்பாயிடும், வேணாம் அப்படிங்கிறாரு. பட் நீங்கள் பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ ஜேகே வந்துட்டு இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் அட்டன் பண்ணுவார். ஃபோன் வந்திருக்கும் அவருக்கு. ஸோ கால் அட்டன் பண்ணதுமே அந்த பக்கம் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. டேய், அந்த பொண்ணு போனால் போயிட்டு போகிறாடா, ப்ளீஸ் ஏதாவது வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு பொண்ணு சீக்கிரமாக கிடைக்குமான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜேகே வந்துட்டு அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க கால் கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஜேகேக்கும் வேறு வழி இல்லாமல் நான் உங்ககிட்ட அது வந்து என்னோட அண்ணா சொன்னல அப்படிங்கிறாரு. சொல்லு அப்படிங்கிறீங்க. என்னோடய அண்ணாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நாங்கள் ஒன்று நல்லா பார்த்துப்போம். அதுவும் இல்லாமல் எனக்கு எப்படி இதை கேட்குறதுன்னு தெரியல, பட் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்போம். உன்னோட பேரண்ட்ஸ் மாதிரி ஒன்று விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக இருக்கீங்க. கல்யாணமா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் வந்துட்டு என் அண்ணாவுக்கு ஒரு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிடணும். ஸோ விடிஞ்சால் கல்யாணம். ஆனால் அந்த பொண்ணு ஓடிட்டா. அதுவும் யாராவது கடத்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சான். ஆனால் கடத்தல. அந்த பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுருக்கா. அதை யாரும் பார்க்கல, இப்போ தான் பார்த்துருக்காங்க. அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. என்ன ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே ஜேகே நான் பண்ணிக்கிறேன் கல்யாணம் அப்படின்னு சொல்லவும் எனக்கு நிஜமாகவே ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லவும் உனக்கு எங்களை பற்றி எதுவுமே தெரியாது, என்ன ஏதுன்னு கூட கேட்கல அப்படிங்கிறாரு. எதுவுமே தெரிய வேணாம், கண்டிப்பாக என் அம்மா அப்பாவை விட வேறு யாரும் மோசமாக இருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக நான் இது உனக்கு பண்ணாதான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்டேன், நான் உனக்கு எதுவுமே இன்னும் பண்ணலை அப்படிங்கிறாரு. பட் நீங்கள் என்கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை, என்னை ஃப்ரெண்டாக நினச்சி சொல்லுன்னு சொன்னல. ஸோ அது கூட என்கிட்ட யாரும் கேட்டதில்லை. என் ஃப்ரெண்டு இருப்பா, பட் இப்போ அவளிங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் லைட்டாக அழுகவே ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப அழுக ஆரம்பித்தங்காட்டிக்கும் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஓகே நான் இருக்கல, எப்பயுமே நான் உன் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ சரியா, போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. நேராக அவர் வந்துட்டு அங்கே தான் போயிட்டுருக்காரு. ஸோ அந்த மால் தான் ரொம்ப தூரம் வந்திருப்பார் அந்த பொண்ணை தேடிட்டு. அப்படியே ஏர்லி மார்னிங்கே ஆகிடுது. ஸோ ஜேகே வந்துட்டு அவங்களோட அம்மா அப்பாக்கெல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி நான் கூட்டிகிட்டு வரேம்மா, நீங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்கள், வெளியே யாருக்கும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே அமைதியாக போகிறீங்க. ஸோ ஜேகே நேராக போனதுமே உங்களை ஒரு பார்லர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அதுவும் வந்துட்டு அவர் ஃபோனில் வந்துட்டு முக்கியமாக அண்ணா கிட்டே சொல்ல வேணான்னு சொல்லியிருப்பார். நீங்கள் பார்க்குறீங்க, அவர்கிட்ட சொல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு, நான் அப்புறமா உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்லருக்கு கூப்பிட்டு போயிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒயிட் ஃப்ராக்கு அதுக்கப்புறமா அழகாக நெக்லஸ்லாம் வந்துட்டு போட்டு விட்டு ரெடி பண்ணி அப்படியே பார்க்குறாரு. ஜேகேக்கே கண்ணு பட்டுரும் போல், என் செம்ம அழகாக இருக்க நீ அப்படிங்கிறாரு. நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. பாடுறா உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நீ இப்படி பேசினா லைட்டாக சிரிப்பு வருது அப்படிங்கிறீங்களா? அப்பாடி பரவாயில்ல, இந்த ரோபோட்டுக்கு கூட கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும் போல். ஆனால் அந்த ரோபோட்டுக்கு எதுவுமே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நீங்கள் என்ன அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லை வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காரில் கூப்பிட்டு போயிட்டு நேராக கரெக்டாக அங்கே போயிட்டு வண்டியை நிறுத்துறாரு அந்த சர்ச்சில். நீங்கள் அப்படியே வந்துட்டு இறங்குறீங்க. ஸோ ஜேகே உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வராரு. அப்போது ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு நம்ஜூன் தான். ஸோ உங்களோட தலையில் வந்துட்டு ஒரு மாதிரி இது போட்டிருப்பாங்க, ஃபுல்லாக ஃபேஸெல்லாம் கவர் பண்ண மாதிரி போட்டிருப்பாங்க அந்த ஒயிட் கலர் இதுலேயே. ஸோ நீங்கள் பார்க்க முடியுது நம்ஜூன் அங்கே நிற்கிறத. என்னது, இவருக்கு தான் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோமா, இவர் இவ்வளோ அழகாக இருக்காரே அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போது ஜேகே தான் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அப்பா மாதிரி ஒரு இடத்துல இருந்து அவர் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது.
இந்த இடத்துல என் அப்பா தானே என்னை கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறீங்க. ஜேகே சிரிச்சிட்டே, அதான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கல, அப்பான்னு கூப்பிட்டு காலில் விழணும் சரியா அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. இந்த அளவுக்கு உங்களை சிரிக்க வச்சதே யாரும் கிடையாது, சாரா மட்டும்தான். பட் இப்போ அவள் இல்லை. ஸோ அவளுக்கு அடுத்தது இவர் தான் பார்க்குறாரு உங்களை. நீங்கள் சிரிச்சிட்டே, சரி என்ன ஆக போகுதோ தெரியல, ஆனால் உனக்காக நான் இது வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஜேகேக்கும் ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா அவர் ஜஸ்ட்டு ஒரு சின்ன கேள்வி தான் என்னன்னு தான் கேட்டிருப்பாரு. அதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு அவர் நினைக்கவே இல்லை. அப்படியே நேராக கூப்பிட்டு போகிறாரு கையை பிடிச்சி. நீங்களும் போகிறீங்க. அப்படியே ஜேகே கிட்டே சொல்கிறீங்க, ஜேகே அவர் என்னடா இவ்வளோ அழகாக இருக்கார், ஐயோ என்னை கண்டிப்பாக வேணான்னு சொல்ல போகிறாரு பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஐய அவன் எதுக்கு அப்படி சொல்ல போகிறான், நீ அவனை விட அழகாக இருக்க, தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் இல்லை நானும் அழகில்லை, அதுவும் இல்லாமல் அவர் வேறு ஹைட்டாக இருக்கார் ஜேகே, நான் குட்டியாக இருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு சிரிப்பாக இருக்குது. இல்லை நேற்று எவ்வளோ பிரச்சனைன்னு சொன்னேன், இப்போ உனக்கு ஹைட்டு தான் பிரச்சனையாடி அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லையா அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது இப்போ தான் உங்களுக்கு தோணுது, ஆமாம் உன்னோட அண்ணா எவ்வளோ அழகாக இருக்கார், அந்த பொண்ணு ஏன் கல்யாணம் பிடிக்கலன்ட்டு போனா லூஸாவ அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜேகே வாய் வளரி விட்டுறாரு. அழகெல்லாம் இருக்குது, அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும், அது தெரியாதா அவனுக்கு அப்படிங்கிறாரு. ஆபத்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், ஆமாம் அவன் மாஃபியா அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு செம ஷாக்கு. இதே மாஃபியாவா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குள்ளே கொண்டு போய் உங்களை அங்கே நிற்க வச்சிட்டாங்க. நீங்கள் அப்படியே கை காலை நடுங்கிட்டு நிற்கிறீங்க. அதுவும் இல்லாமல் ஜேகே வந்துட்டு ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறாரு. அட பாவி இப்படி பண்ணிட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயம் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் கொஞ்சம் நார்மலாக இருந்திருப்பீங்க, பட் மாஃபியான்னு சொன்னது செம பயம் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி உடக்கமாக நின்றுட்டுருக்குறீங்க. இப்போது அப்படியே நீங்கள் அங்கே போய் நின்னதுமே அந்த ப்ரீஸ்ட் இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு அதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ உங்களோட பேரையே வந்துட்டு வேறு ஏதோ பேர் சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, இது யூனாவா, என் பேர் வயன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த ப்ரீஸ்ட் வந்துட்டு நம்ஜூன் கிட்ட, நம்ஜூன் ஆகிய நீ யூனாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவர் வந்துட்டு பேசுகிறாரு. அவர் வாய்ஸை கேட்டது உங்களுக்கு பக்குன்னு இருக்குது, கொஞ்சம் கோல்டு வாய்ஸில் பேசுகிறாரு. சம்மதம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்ககிட்ட வந்துட்டு யூனாவாகி நீ நம்ஜூனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்குறாங்க. என் பேரே மாற்றி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, வயனாகியனா நம்ஜூனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு சரியாக கேட்டிருக்காது, நீங்கள் யூனான் தான் சொல்கிறீங்கன்னு நினச்சிருப்பாங்க ஸோ எல்லாருமே. ஆனால் நீங்கள் உங்கள் பேர் தான் சொல்கிறீங்க. இதை வந்துட்டு ஜேகே நோட் பண்ணிட்டாரு. பரவாயில்ல கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் 2 பேர் தான் நார்மலாக நிற்கிறீங்க, அண்ட் ஜேகே 3 பேர் நார்மலாக நிற்கிறீங்க. பட் இந்த பக்கம் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஜேகேவோட ஃபேமிலி ரொம்பவே பதட்டத்தோடு நிற்கிறாங்க. நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஏன்னா பொண்ணு வந்துட்டு மாறி இருக்குல்ல, ஸோ அது நம்ஜூனுக்கு என்ன தெரியாது. அப்படியே தான் ஒரு மாதிரி பதட்டமாக நிற்கிறாங்க. ரிங்கை மாற்றிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இது இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஃபேஸை கவர் பண்ணியிருப்பீங்கள, அதை எடுக்க சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் எடுக்கிறதுக்கு பயப்பட்டுகிட்டே நிற்கவும் நம்ஜூன் தான் எடுத்து விடுறாரு. ஸோ அவர் எடுத்து விட்டதுமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு அது அந்த யூனா பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி அவர் அப்படியே அமைதியாக எல்லாத்தையும் பார்க்கவும் எல்லோரும் பதட்டத்தோடு இருக்காங்க. பட் நம்ஜூன் வேறு எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை. ஜஸ்ட் ரிங்கை போட்டு விடுறாரு. நீங்களும் ரிங்கை போட்டு விடுறீங்க. அப்புறம் தான் எல்லோரும் பெருமூச்சே விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கிஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி கிஸ் பண்ணிக்க சொல்லுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்பவே நர்வஸாக இருக்கீங்க. ஆனால் இங்கே நம்ஜூன் வந்துட்டு ரொம்பவே குனிய வேண்டியதாக இருக்குது. நீங்கள் குட்டி பாப்பாவாக இருக்கீங்களா சார், குட்டி பாப்பா மீன்ஸ் குட்டியாக இருக்கீங்களா, ஹைட்டு கம்மியாக. ஸோ அவரோட ஹைட்டுக்கு நீங்கள் அவரோட செஸ்ட் வரைக்கும் தான் இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு இதை பார்த்து செம்ம சிரிப்பாக இருக்குது. பாரு அவள் ஹைட்டில் பாதி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு உங்களை பார்த்ததுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாரு. ஃப்ரெண்டாகவே அக்செப்ட் பண்ணியிருப்பார். ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும் ஜேகே கிட்ட. இப்போது நம்ஜூன் வந்துட்டு குனிஞ்சு கிஸ் பண்ண வராரு. ஏன்னா அது கண்டிப்பாக பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னது இதெல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்களோட கையெல்லாம் உங்களோட ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி பிடிச்ச பயமாக இருந்தால் நம்ம ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஒரு மாதிரி ஹோல்டு பண்ணி போடல. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ஜூன் அதெல்லாம் வாட்ச் பண்ணியிருப்பார். பட் இருந்தாலும் அவங்க கிஸ் பண்ண சொல்கிறதால கிட்ட வராரு. ரொம்ப குனிய வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ கிட்ட வந்து உங்களோட ஃபேஸை அவர் வந்துட்டு ஒரு கையில் பிடிச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் அவர் பார்ப்பீங்க. பட் அவர் வந்துட்டு உங்களோட லிப்ஸ்க்கும் அவரோட லிப்ஸ்க்கும் இடையில ஃபிங்கர் வச்சுருப்பாரு. ஓகேவா? ஸோ அவரோட ஃபிங்கர் வச்சு அவரோட விரலுக்கு தான் அவர் கிஸ் பண்ணியிருப்பார். உங்களுக்கு பண்ணியிருக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு மாதிரி இது ரொம்பவே சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்காக இருக்குது. மாஃபியான்னு சொன்னாங்க, இவ்வளோ ஜென்யூனாக இருக்காங்க.
நமக்கு விருப்பம்லான்னு தெரிஞ்சு இப்படி கூட பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்போவே வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஃபைனலாக வெட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. வெட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது ஃபோட்டோஷூட்லாம் எடுக்க சொல்லி கேட்குறாங்க. பட் நம்ஜுன் எனக்கு அதுக்கெல்லாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா உங்களையே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஜேகே தான் காரில் உட்கார வைக்கிறாரு. நம்ஜுன் கூட உட்கார சொல்லிட்டு அவர் வந்துட்டு முன்னாடி சீட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. இப்போது அமைதியாக போயிட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. ஏதோ அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ண மாதிரி தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு ஷாக்கும் இப்போதைக்கு யார் ஃபேஸ்லேயும் இல்லை. எல்லோரும் அப்படி நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ காரை கொண்டு போய் வீட்டுக்கு நிறுத்துகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பெரிய கேட்டுன்னு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே பார்த்தா, அதாவது கேட்டே வந்துட்டு வீட்டை விட பெருசாக கட்டியிருக்காங்க கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பீங்க. இப்போ கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே போனால் மாளிகை மாதிரி வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது. உங்களால் அதை இமேஜின் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. என்னது இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்குறீங்க. அப்படியே தான் இறங்கி உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நம்ஜுனும் கூட தான் வராரு. உள்ளே போயிட்டு அந்த ஹாலில் எல்லாருமே அந்த சின்ன சின்ன ப்ரொசீஜர் ஏதோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்பாடான்னு சொல்லிட்டு நிற்கிறப்போ நம்ஜுன்னு ஒரு கற்றுவாங்க பாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்போ எல்லோரும் ஷாக்காக நம்ஜுனா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாராலையும் நம்ஜுன் கிட்டே பேசவே முடியாது. ஜேகே மட்டும்தான் அவரை ஹேண்டில் பண்ண முடியும். பேசுகிற அவன்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லவும், சொல்கிறேன் எல்லாத்துக்கும் என்னையே கோர்த்து விடுங்க, அப்போ தானே அவன் என்னை போட்டு இழுத்து அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பயந்துட்டே போகிறாரு. அவர் தான் பேசுவார், ஆனாலும் அடிச்சு போடுவார் ஒரு சில டைமு. அதனால் பயந்துட்டே போயிட்டு, அண்ணா அது அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சுண்ணா, நீ மாஃபியாங்கிறதுனால உன்னை வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு, அவள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்களாமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இப்படி என்ன ஏதுன்னே தெரியாமல் வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது அண்ணா உனக்கே தெரியும்ல, கல்யாணம் நினைச்சு அப்படின்னா உனக்கு தேவையில்லாத பேட் நேம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவருக்கு புரிய வைக்கிறார், ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ஜுன் அப்போ இந்த பொண்ணோட லைஃபு, அந்த பொண்ணு அவளோட அப்பா ஒரு மாஃபியா, என்னோட ஒர்க்கு தான் நான் அவனும் பண்ணுறான். அதாவது மாஃபியாவாக இருக்கிறவனோட பொண்ணுக்கே ஒரு மாஃபியாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாத டைமில் நார்மலாக ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களே, அவளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? அப்போது யாரோ ஒருத்தங்க போனால் போயிட்டு போகிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா உங்களை கொஞ்சம் கான்சன்ட் பண்ணி பேசுகிறாரு. அதனால ஜேகே அந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரியும்ண்ணா, நான் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், திடீர்னு எங்கேருந்துடா கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்போதைக்கு ஜேகே எதுவும் சொல்லலை. இல்லைண்ணா பார்த்துக்கலாம், உனக்கு வயந்தா அப்படின்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப தான் அவருக்கு தோணுது. அந்த பேர் சொல்கிறப்போ வயனாகிய நான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, யூனான்னு சொல்லியிருப்பாங்க, பட் நீங்கள் வயன் சொல்லியிருப்பீங்க. அவருக்கு அப்போது யூனான்னு சொல்ல வயன் தான் சொல்லியிருக்கா, எனக்கு கரெக்டாக தான் கேட்டிருக்கா அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இப்போது கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி ஆர்கியூமெண்ட் போயிருந்திருக்கும். பட் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க எதுவுமே ஜேகே யார்கிட்டையுமே சொல்லலை. அவள் என்னோடய ஃப்ரெண்டு, ஸோ எனக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, நல்லபடியாக அவளை பார்த்துக்குவீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லோரும் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் உங்களோட பையனை கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் ஹெசிடேட் ஆகாமல் ஓகே சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ உங்களை நல்லபடியாக எல்லோரும் கவனிச்சிக்கிறாங்க. உங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போடுறது என்ன, நம்ஜுனோட அம்மா அப்பா அவ்வளோ பாசமாக பேசுகிறது என்ன, சத்தியமாக நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கல, அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. இப்படி தான் 1 வீக் போயிருந்துருக்கும். ஜேகே ஹாஸ்டலில் இருப்பார். உங்களை அப்படியே தங்கத்தில் வச்சு தாங்குற மாதிரி தாங்கிட்டு இருக்கிறாங்க. யாருமே உங்ககிட்ட உங்களோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க எதுவுமே இது வரைக்கும் கேட்கல, அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க. ஸோ ஜேகே ஹாஸ்டலில் இருந்திருப்பார். இப்போ தான் ரிட்டன் வீட்டுக்கு வராரு. வரும்போதே ஃபுல்லாக பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்தாச்சு. ஜேகேவோட அப்பா பார்த்ததுமே, டேய் பொறுக்கினாயே என்னடா, உன்னை என்ன சொல்லி அங்கே சேர்த்து விட்டு வந்தேன், மறுபடியும் பேக்கை தூக்கிட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஜேகேக்கு படிக்கவே பிடிக்காது, அதனால் ஹாஸ்டலில் விட்டுருப்பாங்க, அப்படியாவது படித்து தொலைடான்னு. அப்போயும் இல்லை நான் வரமாட்டேன், நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி தான் வாரத்துக்கு ஒருக்கா மொத்த லக்கேஜை தூக்கிட்டு வந்துடுவார். மறுபடியும் சண்டே நைட்டு இல்லைனா மண்டே மார்னிங் அவரை ஏதோ குழந்தை கொண்டு போய் விடுற மாதிரி திரும்ப ஹாஸ்டலுக்கு கொண்டு விட்டுட்டு வரணும். இதைத்தான் பண்ணிகிட்ருப்பாங்க இவங்க ஃபேமிலி. நீங்கள் பார்க்குறீங்க, எல்லோரும் ஏன் வந்தேன்னு கேட்பாங்க. பட் நீங்கள் தான் ஜேகே உள்ளவா கூட நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறீங்க. அது ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், நான் என் அண்ணி சொல்கிறதா கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அது புரியல, உங்களை தான் சொல்கிறாருன்னு. யார் அண்ணின்னு பார்க்குறீங்க? நீ தான்
என்னோடய அண்ணாவோட வைஃப்னா எனக்கு அண்ணி தானே அப்படிங்கிறாரு. ஓ, ஆமாம்ல. ஆமாம், உனக்கு இங்கே இருக்க தான் பிடிக்குதுன்னா நீ இங்கேயே இரு, நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே உங்களோட அத்தை வந்துட்டு உங்கள் தலையில ஒரு கொட்டு வச்சு, ஆமாம் நல்லா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி செல்லம் கொடுத்து வை, எல்லோரும் இப்படி செல்லம் கொடுத்தா இப்படி கேட்டு குட்டி செவராக இருக்கான் அப்படின்னு உங்ககிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அத்தை அதுக்கேற்ற அடிச்சிங்க அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி குட்டியாக விளையாட்டுத்தனமாக பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எல்லாமே நல்லா ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க, ஜாலியாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி அங்கே இருக்கிறதுக்கு. இப்போது அவங்க இப்படி கேட்கவும் நீங்களும் அதனால் என்ன, படிப்பு மட்டுமே ஒருத்தவங்களுக்கு லைஃப் கிடையாதுல்ல, அவனுக்கு ஏதாவது டேலண்ட் இருக்கும், அதை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவன் அதில் பார்த்து போயிட்டு போகிறான். படிக்கிறது முக்கியம்தான், பட் அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஜெகி உனக்கு காலேஜ் போக வேணான்னு சொல்லலை, அதே சமயம் போயே ஆகணும்னு சொல்லலை. நீ ஜஸ்ட் போ, அந்த டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கோ. அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளார உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு நீ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு, இது சும்மா கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜெகிக்கும் யோசித்து பார்த்துட்டு, ஆமாம் ஒரு டிகிரி கூட இல்லைனா படிக்காத பையனை பட்டம் கட்டிடுவாங்க, நீ சொல்கிறது சரிதான் வயல், நான் காலேஜ் போகிறேன் பட் வீட்டிலேருந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போது ஆமாம் அண்ணா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் அந்த அன்னைக்கு நீ காலையில் போனியா, தட் மீன்ஸ் ஹாஸ்டலுக்கு போனேன்ல, அப்போவே அவர் எங்கேயோ வெளில போயிட்டாரு, இன்னும் வரலை அப்படிங்கிறீங்க. வெளில போயிட்டானா, அடப்பாவி, ஆமாம் அப்போ அண்ணா என் வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அவன் ஏதோ ஒரு மிஷன் இருக்குது, ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காண்டா, வரத்துக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடப்பாவீங்களா, அப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா சிரித்து பேசுகிறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இது ஹாப்பியாக தான் இருக்குது. அப்போ நம்ம அவளை கஷ்டப்படுத்தலை, நம்ம அவளை யூஸ் பண்ணிக்கலை, அவள் இங்கே ஹாப்பியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அமைதியாக விட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் நல்லா ஜெயிக்கவே கவனிச்சுப்பீங்க. ஸோ அந்த ஃபேமிலி எல்லாருமே உங்ககிட்ட தினம் அவ்வளோ கதை பேசுவாங்க. நம்ஜனோட ஃபோட்டோலாம் சின்ன வயசில் இருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. நீங்களும் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கே சிரிப்பாக இருக்குது, இப்படியெல்லாம் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே உங்ககிட்ட கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிருக்கும் அம்மா அப்பா பற்றி கேட்கல, வேறு எதுவுமே கேட்கல, உங்கள் பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்கல. அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்குது. ஏன் நம்மக்கிட்ட யாரும் இது கேட்க மாட்டுறாங்க அப்படின்ட்டு உங்களோட மாமா வந்துட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருப்பாரு. அவர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. சொல்லுடா அப்படிங்கிறாரு. அவர் பேசுகிறதே அவர் பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவார். அது உங்களுக்கு என்னை பற்றி தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ என்னோட மருமக, அவ்வளோதான், வேற என்ன தெரியணும் அப்படிங்கிறாரு. இல்லை, என்னோடய ஃபேமிலி என்ன, எனக்கு என்ன இருக்குது என்ன இல்லை எதுவுமே நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் உங்களோட கண்ணத்தை அப்படியே ஒரு மாதிரி கப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நீ எங்களோட மருமக, ஓகேவா, பேருக்கு தான் மருமக, ஆனால் எங்களுக்கு பொண்ணு கிடையாது, 2 பசங்க தான், உன்னை நாங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றோம். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அவள் இருந்திருப்பாளான்னு தெரியல. பட் நீ எங்கள் எல்லாத்துக்கூடயும் நல்லா அட்டாச் ஆகிட்ட. ஸோ எங்கள் எல்லாத்துக்கும் நான் பிடிச்சிருக்கு, உன்னை பற்றின வேறு எந்த டீட்டெயிலும் எங்களுக்கு வேணாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுறாங்க. அந்த டீட்டெயில்ஸே வேணான்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ 2 days பாஸ் ஆகுது. ஸோ நம்ஜனும் வராரு. நம்ஜன் வந்ததுமே இப்போது சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த வெட்டிங் நைட்டில் அது மாதிரி பிளான் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேறு பயமாக இருக்குது. ஐயோ என்னது இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஜெகி கிட்ட இதெல்லாம் வேணாம் சொல்லு அப்படிங்கிறீங்க. ஸோ ஜெகி வந்துட்டு ஏன் ஆனால் பிடிக்கல அவனுக்கு அப்படிங்கிறாரு. பிடிக்கும், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா அவருக்கு என்னை பற்றி என்னன்னே தெரியாது. ஸோ எதுக்கு இப்போ இதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ ஜெகே வந்துட்டு இங்கே பாரு, அவன் சரியான ஒரு ரோபோ, ஓகேவா, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் நடந்துக்க மாட்டான், அதனால் பயப்படாத, அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஊர் சுற்ற போயிடுறாரு பைக் எடுத்துகிட்டு. நீங்கள் என்னது எல்லோரும் இப்படி போயிடுறாங்க, ஒருத்தங்க கூட நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க சே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. அந்த அன்றைக்கி உங்களை ஃபுல்லாக ரெடியெல்லாம் பண்ணிட்டு அந்த நைட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வெட்டிங் நைட் மாதிரி நீங்களும் போகிறீங்க. போனால் அங்கே நம்ஜூர் வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. ஸோ நம்ம வந்துட்டு இவர்கிட்டையாவது நம்மளை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும், எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி இருக்குது, அவங்க வேணான்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அது பிடிக்கல, நான் என்னை பற்றி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூர்கிட்ட நீங்கள் உங்களை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. பட் அவர் வந்துட்டு கொஞ்சம் மாஃபியா டைப் இல்லையா, அதனால் பேசுகிறதே உங்களுக்கு பயமாக இருக்குது.
உனக்கு தூக்கம் வந்தால் தூங்கு, எனக்கு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் ஆன் பண்ணி வச்சு உட்காந்துட்டாரு. இதுக்கு மேலே என்னத்த பேச, அப்படியே அமைதியாக படுத்து தூங்கிடுறீங்க. ஆனால் உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, பட் நம்ஜன் மட்டும் யாருக்கிட்டையுமே நல்லா பேச மாட்டார். அப்போ நீங்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஸோ அதனால் நீங்கள் அதை பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. இப்படி தான் டேஸ்லாம் போகுது. கிட்டத்தட்ட 2 month ஆகிருக்கும். ஒவ்வொருத்தருமே அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. நீங்கள் அப்படியே பால்கனியில் நின்றுக்கிட்டு இதை தான் யோசிச்சுட்ருக்கீங்க. என்னோடய சொந்த வீட்டில் நான் வாடகை கொடுத்துட்டு இருந்தேன். இப்போது இவ்வளோ பெரிய வீட்டில் தன்னோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு இதெல்லாம் யோசிச்சுட்ருக்குறீங்க. 2 மாதம் ஆச்சு நான் வீட்டை விட்டு வந்து. இன்னும் என்ன ஆனேன் ஏதானேன்னு என்னை பெற்றவங்க கூட என்னை பற்றி கவலைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. ஏற்றுக்கவே முடியல உங்களால் இதெல்லாமே. எப்படி பேரண்ட்ஸ் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ கீழே அப்படியே தானே மேலே நீங்கள் பால்கனி நின்று இருந்திருப்பீங்க. இப்போ கீழே ஜேகே ஓடிட்டுருப்பாரு. என்ன இவன் ஓடுறான்னு பார்க்குறீங்க. பார்த்தா அவரோட அம்மா அப்பா 2 பேரும் அவர் துரத்திட்டு இருக்காரு. என்னாச்சு, ஏன் இப்படி துரத்திட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு சும்மா ஜேகே ஏதோ பண்ணிட்டாரு போல், எதையும் தூக்கிட்டு ஓடிட்டுருக்காரு. ஸோ அதை வாங்கிறதுக்கு இவங்க 2 பேரும் அவரை துரத்திட்டு இருக்காங்க. அதை பார்க்குறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஃபேமிலினா பேருக்கு தான் மாஃபியா ஃபேமிலிங்கிறாங்க, ஆனால் இவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் எந்நேரம் சண்டை, நம்மளை யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்னும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு கீழே கரெக்டாக உங்களோட அத்தை நோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக அவங்கள பார்த்துட்டு இருக்கிறத நீங்கள் அவங்கள வாட்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் அவங்க உங்களை பார்த்துட்டாங்க. அப்படியே மேலே வராங்க. மேலே வந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக கண்ணை தொடச்சிட்டு தான் திரும்பட்டுமே அவங்க ஓடி வந்து இங்கே பாரு, இது உன்னோட ரூமில் இருந்துச்சு, இது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸு, சாரா உங்களுக்கு கொடுத்தது. ஸோ நீங்கள் அது என் ஃப்ரெண்டு கொடுத்தது அப்படிங்கிறீங்க. ஓ, அப்போ இது உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறீங்க. அப்படின்னா இனிமேல் எனக்கு தான் தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஐயா அத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க அப்படியே கீழே அந்த கிரவுண்டுக்கே ஓடிட்டாங்க. நீங்களும் அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்போது அந்த ஒரு பொம்மை இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து ஜேகேக்கு வீசிடுறாங்க. ஸோ ஜேகே பிடுங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறாரு. நீங்களும் துரத்திட்டே போகிறீங்க. ஜேகே கூடு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கி அவர் அப்பாட்ட போடுறாங்க. ஸோ அவங்க அப்பாவும் ஓடிட்டுருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே நீங்களும் அவங்கள மாதிரியே விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. அப்படியே ஹாப்பியாக சிரிச்சுட்டே விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஓடிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு என்ன ஆகுதுன்னா ஓடி போயிட்டு நம்ஜன் வந்திருப்பார். அப்போ தான் வெளியே வந்திருப்பார். என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தால் அவர் மேலேயே முட்டி அவரே விழுந்துட்டாருன்னா பார்த்துக்கங்களேன், அவ்வளோ ஃபோர்ஸாக ஓடி இருப்பீங்க. ஸோ அவர் கீழே விழுந்து அவர் மேலே நீங்கள் விழுந்து உங்கள் மேலே வந்துட்டு உங்களோட அத்தை விழுந்து உங்களோட அத்தை மேலே மாமா விழுந்து மாமா மேலே ஜேகே விழுந்தேன்னு. ஸோ எல்லோரும் வந்துட்டு மொத்தமாக விழுந்தங்காட்டிக்கும். ஸோ அவரால் வெயிட் தாங்க முடியல. நீங்கள் வந்துட்டு நான் எதுவும் பண்ணலைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. எந்திரிச்சு தொலைடாடே ஜேகே அப்படின்னு கத்துறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு அட அண்ணா நீ அடியில் இருக்கியா, சரி எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி அந்த ஃபேமிலிஸ் ரொம்ப அழகாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. போச்சு, இவர் சும்மாவே ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுவார். இப்போ பாரு, நம்ம வேறு வேணுனே வந்து மேலே விழுந்துட்டோம்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சதும் ஒரே வட்டமாக ஓடிடுறீங்க. பட் நம்ஜூன் வாயின் மேலே வா அப்படிங்கிறாரு. நான் தெரியாமல் விழுந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மேலே வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ஜேகே அப்படி பார்க்குறாரு. போச்சு, திட்டு போகிறானா என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே பின்னாடியே ஓடி வராரு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே கூட்டி போய்ட்டு ரூமை லாக் பண்ணிட்டாரு. ஸோ நீங்கள் பயந்துட்டு நிற்கிறீங்க. போச்சு, இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. சுற்றுவாரா, வெட்டிடுவாரா, குத்திடுவாரான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போது இந்த பக்கம் நம்ஜூன் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, அது சும்மா விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜேகே வெளியிட்டு என்னாச்சோ தெரியலையே, வேறு ஏதாவது பேசிட்டானா என்ன பண்ணுறது பாவாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அலைஞ்சிட்ருக்காரு. எப்படி வந்துட்டு உங்களை காப்பாற்றுறதுன்னு தெரியாமல். அந்த பக்கம் ஜேகேவோட அம்மா அப்பாவும் அப்படி தான். இந்த சிடுமூஞ்சி வேறு எதுக்கிட்ட அவள் உள்ள கூட்டிகிட்டு போனான், இவன் சும்மாவே கற்றுவானேடா, போய் அவன் மேலேயே விளனிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஜன்னல் ஏதாவது திறக்க முடியுமான்னு பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு ஜன்னல் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கஷ்டப்பட்டு அந்த பால்கனி மேலே ஏறி போயிட்டு அந்த ஜன்னல்கிட்ட நின்று அதை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. உள்ள நீங்கள் அது ஹாப்பியாக தான் இருக்கேன், ஆனால் உங்களை ஏமாத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ என்ன எங்களை ஏமாத்தின அப்படின்னு கேட்குறாரு.
அது நான் ஒன்றும் ரொம்ப ரிச்சான ஃபேமிலி கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ஜூன் வந்துட்டு, மைன் நீங்கள் ஹாப்பியாக இருக்கியான்னு மட்டும் தான் கேட்டேன், வேறு எதுவும் நான் கேட்கல அப்படிங்கிறாரு. ஹாப்பியாக தான் இருக்கேன், ஆனால் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, நான் சொல்லணும்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உன்னை பற்றி என்ன நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாமே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நம்ஜூன் வந்து, அது இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன எதுவுமே பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, பட் நான் உங்ககிட்ட ஒழுங்காக கூட பேசுனதில்லையே, உனக்கு அதை பற்றி ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என்கிட்ட மட்டும் பேசலைன்னா தான் வருத்தப்படலாம், பட் நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாளா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சரி, ஓகே, நான் வெட்டிங் நைட் அன்றைக்கி கூட கொஞ்சம் உங்ககிட்ட கோவமாக தான் பேசினேன், எனக்கு வேலைக்கு நீ படுத்துங்கன்னு. அன்றைக்கி உனக்கு எதுவும் தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு அன்றைக்கி என்ன தோணுச்சுன்னா, உங்ககிட்ட என்னை பற்றி சொல்லணும்னு நினச்சி வந்தேன், பட் நீங்கள் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க. சரி, ஓகே, அவர் வேலை முடிக்கட்டும், அப்புறமா சொல்லிக்கலான்னு படுத்துங்கிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு மேலே கோவம் இல்லையா அப்படிங்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ஜூன் வந்துட்டு, சரி, ஓகே, ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. என்ன என்ன அப்படிங்கிறீங்க? அது அவர் வாயிலேருந்து வரும்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐ லவ் யூன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. செம்ம ஷாக்காக இருக்குது. எங்க நீங்கள் மாஃபியாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ அவருக்கு இது ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுச்சு. ஏங்க நான் மாஃபியா இருந்தால் அதெல்லாம் சொல்லக்கூடாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அப்படி குனிஞ்சு தான் பேசணும், ஏன்னா குட்டியாக இருப்பீங்க. ஸோ உங்கள் பேச வந்துட்டு பார்த்து மாதிரி பேசணுன்னா அவர் குனிஞ்சு தான் பேசணும். ஸோ அந்த மாதிரி அவரோட முட்டியில் 2 கையை வச்சுக்கிட்டு உங்கள் பேசிக்கிட்டு அப்படியே அவர் பேச வச்சு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் பெரிய மாஃபியா, அப்போ நீங்கள் இந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் பேசினா மாஃபியா மாதிரியே இல்லை எனக்கு அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்களா? ஸோ இங்கே நம்ஜூனுக்கும் சிரிப்பாக இருக்குது. மாஃபியானா வெளியே தான், வீட்டுக்குள்ளே இல்லைல்ல அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் அம்மா அப்பா கிட்ட அப்படி தானே பேசுவீங்க, ஜேகே கூட போட்டு அடிக்கிறீங்கள அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் சிரிச்சுட்டே, அவங்க வேற, நீ வேற, சரியா அப்படின்னு சொல்கிறாரா? நான் வேறையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வேறனா அப்படி கிடையாது, நீ எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வைஃப், ஓகே, அதனால் உன்கிட்ட என்னோடய மாஃபியா அந்த மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, அதில் எனக்கு விருப்பமும் இல்லை. ஸோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஸோ அப்படிங்கிறீங்க. ஸோ எப்படி, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நான் ஹக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை வேணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லைங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்ஜூன் ஒரு மாதிரி குழந்த மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ப்ளீஸ் ஒரே ஒரு ஹக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் ஃபுல்லாக உங்களை துரத்திட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக கேட்க உங்களுக்கு ஷை ஆகிருக்கும், அதனால் அந்த ரூம் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிறீங்க பெட்டை சுற்றிக்கிட்டு. அவர் ப்ளீஸ் ஒரே ஒரு ஹக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து துரத்திட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே சுற்றி ஓடவும் அந்த பக்கம் அந்த 3 பேர் அப்படியே உசுரை கொடுத்து பால்கனியில் விட்டால் ஸ்லிப்பானால் கீழே தான் விழுவாங்க. 2 மாடியிலேருந்து கீழே விழணும், அந்த அளவுக்கு ஹைட்டு. அங்கே நின்றுக்கிட்டு உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விண்டோவை அப்படியே வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வச்சு திறந்துடுறாங்க. ஸோ திறந்து பார்த்தா 3 பேத்துக்கு செம்ம ஷாக்கு. உங்களை நம்ஜூன் துரத்திட்டு இருக்காரு, நீங்கள் ஓடி இருக்கிறீங்க. உடனே அவர்கிட்ட, ஐயோ நிறுத்துடா, அவள் எந்த தப்பு பண்ணலடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அது காது கேட்கல, ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அவங்களால வந்துட்டு உங்களை தடுக்கவே முடியல. டே நம்ஜூனா, அவளை எதுவும் பண்ணாதடா, விடுறா, பாவண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் துரத்தி உங்களை அடிக்கிறதுக்கு போகிறாரோ நினச்சி பயந்துட்டாங்க. பட் உள்ளே நடந்தது யாருக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி தான் நீங்கள் எங்கள் விட்டுருங்க ப்ளீஸுங்கன்னு சொல்லிட்டு ஓடுறீங்களா? ஐயோ பாவம் பிள்ளை பயந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே இருக்கார்ல, அம்மா இருமா, என்னை எப்படியாவது பிடிச்சிக்குமா, நான் இது மேலே ஏறி போயிட்டு உள்ளே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜன்னல் 2 சைடு பிடிச்சிக்கிறாரு. அவங்களோட அம்மாவும் அவரோட அப்பாவும் அவரை ஒரு மாதிரி உள்ளே அப்படி கொஞ்சம் மேலே தூக்கி விடுறாங்க அந்த உள்ளே குதிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க கீழே அப்படி நின்றுருப்பாங்க, ஃபேஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஜன்னல் வழியாக தெரிஞ்சிருக்கும். அப்படியே மேலே பிடிச்சி கிளைம் பண்ணி தான் ஏறணும். ஸோ அந்த மாதிரி ஏறிட்டுருக்காரு. கரெக்டாக அவர் ஏறி உள்ளே வரவும் நீங்கள் நம்ஜூன் கிட்ட சிக்கியிருப்பீங்க. அவர் டக்குன்னு உங்களை வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு, ஒரு ஹக்கு தானே கேட்டேன்,
அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஓட விடுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான், ஜேகே வந்துட்டு கிட்ட வந்திருப்பார் உங்களை காப்பாற்றலான்னு. இதை பார்த்துட்டு மனசு அங்கே எப்படி நிற்கிறது, டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிட்டு கண்ணை பொத்திக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வராரு. ஸோ இதை பார்த்துட்டு உங்களோட அத்தை மாமாவும் வந்துட்டு பார்த்துருப்பாங்க. அவங்களும் ஐயோ என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு கண்ணை பொத்திக்கிறாங்க. ஸோ எல்லோரும் பால்கனியில் நிற்கிறவங்களும் தெரியாமல் கண்ணை பொத்தி பொத்துன்னு அங்கேருந்து விழுந்திருப்பாங்க. நல்ல வேளை அவங்க வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் விழுந்திருப்பாங்க. அங்கேயே ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ இங்கே ஜேகேவும் வந்துட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருந்திருக்குமா, அதனால அவரும் ஓடி போய்ட்டு அப்படியே குதிச்சிருப்பாரு. ஸோ 3 பேர் இப்போ ஸ்விம்மிங் பூலில் கிடக்குறாங்க. உங்கள் 2 பேருக்கு திடீர்னு ஒரு சத்தம், என்னது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி வந்து ஜன்னலில் பார்க்குறீங்க. ஏன்னா ஜன்னலில் திறந்துருக்கு. இது எப்படி திறந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாம் இருக்குது, ஜன்னல் திறந்த ஸ்க்ரூ எல்லாம் அங்கே இருக்குது. யார் இந்த வேலை பண்ணாங்கன்னு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பக்கம் 3 பேருமே தண்ணிக்குள்ளே கிடக்குறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியலையே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ஜுன்னு வந்துட்டு கீழே ஓடி வராரு. 2 பேரும் கீழே போயிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் பார்க்குறீங்க. அப்படியே 3 பேர் அப்படியே தப்பையாக நினைஞ்சு போயிட்டு மேலே ஏறி வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு, ஏன் இப்படி இந்த ட்ரெஸ்ஸோட 3 பேர் தண்ணிக்குள்ளே கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து நம்ஜுனா, நாங்கள் 3 பேரும் சும்மா சும்மா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறோம். டேய் ஜேகே, அம்மா வந்துட்டு 1 2 3 சொல்லுவேன், அப்பாவும் நீயும் நான் சொல்லி கரெக்டாக முடிக்கிறப்போ ஒன்ட்டுக்காக குதிக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு 1 2 3ங்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சரிம்மான்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட அத்தையும் சேர்ந்து அவங்க கூட ஜம்ப் பண்ணிவிட்டு என் பிள்ளைங்க என் புருஷனும் நான் சொன்னதை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி அதை சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஏதோ பெணாத்திட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வியர்டாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே தான் நம்ஜுன்னு பார்த்துட்டு, அப்போது நான் உனக்கு பொண்ணு இல்லையா, இவனுக்கு மருமகள் இல்லையா, நாங்கள் 2 பேர் மட்டும் அப்படி தனியாக நிற்கணும்னு சொல்லிட்டு உங்களையும் பிடிச்சி அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூலில் தள்ளிட்டு அவரு குதிச்சிடுறாரு. ஸோ இப்போ எல்லோரும் வந்துட்டு மாற்றி வந்துட்டு ஒரு மாதிரி தண்ணி மேலே இறச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போது வந்துட்டு அங்கே ஜேகே வளர்த்திட்டு ஒரு நாய்க்குட்டி இருக்கும். ஸோ அந்த நாய்க்குட்டி ஒரு பால் அப்படியே உதச்சிட்டு வருது, அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே உதச்சி தள்ளியிருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஜேகே கேட்ச் பண்ணிவிட்டு, சரி ஓகே நம்ம எல்லாம் பால் விளையாடலாமா தண்ணிக்குள்ளேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு 5 பேரும் செம ஹாப்பியாக அந்த தண்ணிக்குள்ளே பால் போட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்போது அந்த நாய்க்குட்டியும் சேர்ந்து உள்ளே வந்துடுச்சு. ஸோ உள்ளே வந்துட்டு அதுவும் பால் அப்படியே பிடிச்சி தள்ளி வச்சுட்டுருக்கு. அது உங்கள் கூட ரொம்ப நல்லா ஒட்டிக்கிச்சு. ஸோ இப்படி தான் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லோரும் எஞ்சி வெளியே போயிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போகிறீங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றத்துக்கு. போகிறப்போ ஜேகேக்கு வந்துட்டு ஷாக்கு, நம்ம அண்ணனா அந்த வேலை பண்ணுனா, நான் கூட பயந்து போயிட்டேன், நல்ல வேலை நம்ம பார்த்ததை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இந்த பக்கம் உங்களோட அத்தை மாமா, நல்ல வேலைங்க நம்ம பார்த்ததை அவன் பார்க்கல, ஐயோ பெத்த பிள்ளை ரூமுக்கு இந்த மாதிரி போனது எவ்வளோ அசிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் ரொம்ப நினச்சிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிரில் அப்படியே வந்துட்டு நடுங்கிட்டு போயிட்டுருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு உள்ளே போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது நம்ஜுன்னு வந்துட்டு உட்காந்துருக்காரு. நீங்களும் வந்துட்டு என்ன இது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா, தலை தவட்டுங்க அப்படின்னு சொல்லவும், தவட்டி விடு நீ எதுக்கு இருக்க அப்படிங்கிறாரு. நானா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீ தான், தவட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு துண்டை தூக்கி உங்கள் மேலே போடுறாரு. ஸோ நீங்களும் சிரிச்சிட்டே அதை வாங்கிட்டு வந்து தவட்டிட்டு இருக்கிறீங்க. அப்படி வந்துட்டு முன்னாடி இருந்தாலும் தலை தவட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நம்ஜுன் வந்துட்டு, நீ உன்னை பற்றி எதுவுமே எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா, அதுக்கு ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு அதை சொல்லியே ஆகணும் தான். பட் நம்ஜுன் சொல்கிறாரு, எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் சரியா, ஸோ நீ அதை பழைய விஷயங்கள் எதுவுமே உனக்கு ஞாபகப்படுத்திக்க வேணாம், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக இரு சரியா. இந்த செமஸ்டர் உன்னால் எழுத முடியல, பட் பரவாயில்ல, அடுத்த செமஸ்டர் எல்லாமே சேர்த்து எழுதிடு, நீ காலேஜுக்கு வழக்கம் போல் போகலாம், எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்க இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி எமோஷனலாக நிற்கிறீங்க, எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்போ தான் நம்ஜுன் சொல்கிறாரு, கொஞ்சம் உன்னை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன், ஏன்னா நீ ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்க, பட் ஒரு சில டைமில் ரொம்ப சோகமாக இருக்க, சில சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து ஏக்கமாக அழுகிற அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் உங்களை ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணியிருந்திருப்பார். நீங்கள் சின்ன விஷயம் ஜேகே வந்துட்டு அம்மா அப்பா கூட ஹாப்பியாக விளையாடுறப்போ, இல்லை அவங்க வந்துட்டு ஜேகேக்கு சாப்பாடு ஊட்டுறப்போ உங்களுக்கும் ஊட்டுவாங்க, ஆனாலும் வந்துட்டு நீங்கள் நம்ம அம்மா அப்பா இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்கும். அது எல்லாமே நம்ஜுன் நோட் பண்ணியிருப்பார்.
ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜேகே கிட்ட கேட்க வேணாம் நாமளே விசாரிப்போம்னு சொல்லிட்டு தான் அவரோட ஆட்கள் எல்லாம் வச்சு விசாரிச்சிருப்பாரு. அப்படி பார்த்ததுல தான் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வளர்ந்துருப்பீங்க, உங்களோட பேரண்ட்ஸ் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரும் வந்துட்டு உன்னை எந்த அளவுக்கு என்னால் ஹாப்பியாக பார்த்துக்க முடியுமோ அதை விட அதிகமாக ஹாப்பியாக பார்த்துப்பேன், சரியா? எப்பவுமே ஃபீல் பண்ணாத, இது உன்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி உங்கள் கண்ணத்தில் ஒரு கிஸ் கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் செம ஹாப்பியாக ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிருப்பீங்கள்ல. ஸோ அப்போது எனக்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சும் உங்கள் எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நம்ஜுன் வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் உன்னை பற்றி தெரியும். சொல்லப்போனால் எனக்கு முன்னே அவங்களுக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். அதனால தான் நீ சொல்ல போனால் கூட அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க, சரியா? நீ யாருக்கும் உன்னை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கே தெரியும். அதனால் நீ ஜஸ்ட் நீயா உன்னோட லைஃப்பை ஹாப்பியாக வாழணும், ஓகே அப்படிங்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவங்க லைஃப் அழகாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. அப்போது ஜேகே வந்துட்டு இவன் வா காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஜேகே தான் உங்களுக்கு காலேஜுக்கு கூப்பிட்டு போவார். 2 பேரும் வந்துட்டு ஒரே காலேஜ் தானே, அதனால் நம்ஜுன் வழக்கம் போல் ஏதாவது மீட்டிங் அது வந்துட்டு ஓடிடுவார். பட் ஈவினிங் தான் அவர் வருவார். மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு ஜேகேக்கு 2 பேர்த்துக்கும் அத்தம்மா சமையலெல்லாம் பண்ணி கொடுத்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு ஒரு வழியாக அனுப்பி விடுவாங்க. அவ்வளோ பாசமாக பார்த்துக்குறாங்க. தலை சீவி விடுறதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது, அப்படி இப்படின்னு ஷாப்பிங் கூட்டி போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. உங்களுக்கு இவங்க தான் அம்மா அப்பா அப்படிங்கிற ஃபீலே வந்திருக்கும். பட் அவங்களுக்கு மாமனார் மாமியார், பட் அதை மாதிரி அவங்க நடந்துக்கவே மாட்டாங்க. அம்மா அப்பா மாதிரியே தான் பார்த்துக்குவாங்க. ஸோ ஜேகேவும் வந்துட்டு ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்களை பார்த்துக்குவார். வாடின்னு பிடிச்சி இழுத்துட்டு தான் போவார். ஸோ நீங்களும் காலேஜெல்லாம் போயிட்டு வரீங்க. அப்படி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக நம்ஜுன் வீட்டுக்கு வந்திருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி உங்களுக்கு கரெக்டாக அவர் வரும்போது அவருக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி சமைச்சிருப்பீங்க. ஸோ அதை கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ டக்குன்னு மயக்கம் வந்து பொத்துன்னு விழுந்துருப்பீங்க. ஸோ நம்ஜுன் பார்த்துட்டு செம ஷாக்கு. ஓடி வந்து அப்படியே உங்களுக்கு தூக்கி பிடிச்சிக்கிட்டு என்னாச்சு வாயன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்புறாரு. ஸோ நீங்களும் அப்படியே லைட்டாக கண்ணை முழிப்பீங்க. அப்போ உடனே வந்துட்டு நம்ஜுனோட அம்மா உங்களை பார்த்துட்டு ஓடி போய்ட்டு டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. ஸோ டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. வந்து பார்த்தா நீங்கள் கன்சீவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி, உங்களுக்கு அதை விட ஹாப்பி. இப்போது இப்படி தான் ஆல்ரெடி சும்மாவே வந்துட்டு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிற ஃபேமிலி இப்போ கன்சீவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டா சும்மாவா அப்படியே தாங்குன்னு தாங்குறாங்க ஆளாளுக்கு. நம்ஜுன்னா வந்துட்டு மீட்டிங் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டிலே தான் இருக்கார். அவருக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்னா கூட ஜஸ்ட் வீட்டில் வச்சே முடிச்சுக்கிறாரு. தட் மீன்ஸ் அந்த கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு லேப்டாப்பை வச்சே முடிச்சுக்குவார். டாப் டு பாட்டம் உங்களை ஃபுல்லாக பார்த்துக்குறாங்க எல்லாருமே. இப்படி தான் ஒரு 2-3 இயர்ஸ் போகுது. லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பை எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஹாப்பியாக உங்களை பார்த்துக்குறாங்க எல்லாருமே. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. இப்படி தான் ஒரு 3 இயர்ஸ் கழித்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஷாப்பிங் வந்துட்டு போயிட்டு வந்திருப்பீங்க. கடைக்கு போயிட்டு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. கரெக்டாக அப்படி வந்துட்டுருக்கிறப்போ சடனாக அவ்வளோ வெயில் அடிச்சிருக்கும். திடீர்னு மழை பெய்யுது. உங்களுக்கு அப்படியே அந்த பழைய ஞாபகங்கள் வருது. ஏன்னா ஒரு டைம் இந்த மாதிரி தானே வந்திருப்பீங்க. ஸோ அப்படி அதாவது வீட்டை விட்டு வந்திருப்பீங்க. அப்படி வரும்போது தான் நீங்கள் ஜேகேவை பார்த்துருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வருது. அந்த மலையில் இப்போ உங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறது, தனியாக போகணும் ஒதுங்கி நிற்கணும்னு தோணவே இல்லை. அந்த மலையில் அதே மாதிரி நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. உங்களோட மனசில் பல யோசனை, இப்படியே லைஃப் இவ்வளோ சீக்கிரம் இப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு சின்ன விஷயங்களாக யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த அன்றைக்கி ரொம்ப அழுதுட்டு வந்திருப்பீங்க. பட் இந்த அன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க. கரெக்டாக ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டு அந்த மலையிலேயே நினைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ அப்படி வீட்டுக்கு வந்ததுமே அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா நம்மளோட ஜேகேக்கு வந்துட்டு பர்த்டே இன்றைக்கி. ஸோ அதுக்காக தான் நீங்கள் கிஃப்ட் வாங்க போயிருப்பீங்க. மழையில் நினச்சிட்டிங்க. உங்களை பார்த்ததுமே அத்தம்மா ஓடி வந்து அப்படியே தலையிலே கொட்டுறாங்க. அடியே என்னடி இப்படி நினச்சி போய் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அதை கிஃப்ட் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறீங்க. இந்த லைஃப் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. நம்ஜுன் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கிஃப்ட் பண்ணுறீங்க ஜேகேக்கு. ஹாப்பி என்டிங்.